வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ என்ன பார்ப்போம். இன்றைக்கான நாளில் திரும்பியும் செகண்ட் வீடியோ உங்களுக்கு கஷ்டப்பட்டு போயிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த கேம் பேர்னா ஹிட்விக்கி தான். பாப் கிரிக்கெட் கேம் தான். ஃபஸ்ட்டு உங்கள் ஊர் பேர்லாம் கேட்கணும். பார்த்தீங்கன்னா என்னென்னமோ போத்துருக்கும். நம்மளுக்கு எடுக்காதுல்ல. கஷ்டப்பட்டு வீடியோ உங்களுக்காக எடுத்து போடுறேங்க. அதுக்காகயாச்சும் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி விட்டுருங்க. அதுக்காக வச்சு லைக் சப்ஸ்கிரைப் இல்லாமல் ஷேர்லாம் பண்ணுறேன். வந்துருச்சு. ஒரு பிளேயர் கம்மியாக இருக்கான். ஆக்ஷன் போய் எடுக்கணுமா என்ன இருக்குது? என்னங்க இதெல்லாம் ஓவராக வேணும். பார்த்து பற்றி ஒரு மாஸ்டர் பிளாஸ் தான் எவனோ எடுக்கணும். அவனை தான் எடுக்கணுமா? சரி, ஓகே, எடுத்தாச்சு. குட் சாய்ஸ் என்ன எடுத்துருக்கேன். குட் சாய்ஸா என்ன எடுத்துருக்கேன். சரி, மேட்ச்குள்ளே போயாச்சு. என்னது 28 ரன் 3 ஓவரில் என்ன எப்படி இருக்கும்? என்னங்க இது? ஓ, அடாடு வந்துட்டு இல்லை. எது பர்சன்டேஜ் நல்லா அதிகமாக இருக்கும் பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்களா? அது எடு உங்களுக்கு நிறையா இருக்கும். அதில் சக்ஸஸ் கிடைக்குமா? சரி, என்னன்னு பார்க்க. சக்ஸஸ் கிடைக்கும். அது பேர் என்ன? இல்லைன்னா எபிலிட்டியா இது கொடுத்தா? ஓ, பர்சன்டேஜ் ஏறுதுங்க. ஆனால் 2 ஸ்பேஷன்னு ஒன்று இருந்துச்சு. அடுத்து தொத்தா கம்மியாக இருக்க பர்சன்டேஜில் 2 பாலுக்கு மட்டும் ஆயிருமா? ஓகே, இந்த பவர் நல்லாடா இருக்கு. ஓ, மிஸ் ஆயிடுச்சு. எக்ஸா இது வந்துட்டு இப்போ நம்ம இதில் என்ன ஒரு 2 பாலில் என்ன ரன் அடிக்குமோ அது நெகட்டிவாக மாறிடுமோ. இப்போ ஒரு ரன் அடித்தா -1 ரன் ஆயிடுச்சு பாருங்க. ஐயோ, ஜஸ்ட்டு இங்கே கேட்சை பிடிச்சி விட்டுருப்பாள். செம்ம ஃபீலிங். 2 ரன். ஐயோ, வரல வெளியே. ஐயோ, போல்டுங்க. ஐயோ, நான் கடைசியாக இருக்க பவுலர் எடுத்து வச்சுட்டாங்க. சரி, இடம் லாஸ்ட் பால் 6 வச்சு. ஆனால் 3 ஓவரில் 28 ரன் சேஸ் பண்ணுறது இது ஃபஸ்ட் பால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு என்னது? விக்ட்ரி. இன்னும் சட்டையெல்லாம் கொடுத்துருக்காங்க. 25,000 10 என்னமோ க்ரீன் கலர் சட்டை. அப்புறம் டம்பிள்ஸ் மாதிரி என்னமோ. ஃபஸ்ட்டு ட்ரைனிங். ஓ, நான் டம்பிள்ஸாக இருக்கிற ட்ரைனிங் பாயிண்ட்ஸ் ஆமாங்க. எவ்வளோ போன மேட்ச் எடுத்தோம்? 2000 கிட்ட இருக்கா? ஓ, ட்ரெயின் பண்ண வச்சுருக்காங்க இதை டம்பிள்ஸா? தெரியாத மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த கேம் முன்னாடியே நான் விளாண்டுருக்கேன். 3 டைம் 4 டைம் விளாண்ட பொறுத்தும் ஹேக் யூஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட் ஃபுல்லாக ஹேக் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஹேக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு லைவாக போட்டு காமிக்கிறேன். ஓ, டீம் பேர் கேட்குறாங்க. டீம் 6-2. ஓ, நம்மளே மாற்றிக்கலாமா? எனக்கு ஐபிஎல்லில் பிடிச்ச டீம் ஆர்சிபி. அப்போ ஆர்சிபி வச்சுக்கலாம். ஓ, இன்னும் 4 மேட்ச், இன்னும் 4 மேட்ச் விளாண்டா அது பேர் ஏதோ லீக் ஓப்பன் ஆகுமாங்க. லீக் ஓப்பன் ஆகிடுமா? என் பவுலர் ஃபஸ்ட்டு இது பண்ணோம். ஃபாஸ்ட் பவுலராக எனக்கு ஃபாஸ்ட் பவுலர் பிடிக்குங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுலர் ஸ்பின்னர்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்குறேன். ஸ்பின்னரு இவனுக்கு பாயிண்ட்டு முடிஞ்சிச்சு. என்னங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நான் ஹேக் பண்ணும்போது என்ன ஹேக் யூஸ் பண்ண தெரியுமாங்க? இப்போ இந்த கேமில் 4 அடித்தா அங்கே வந்துட்டு 40 ரன் ஏறுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொருத்தவனையார் வாங்கணுங்க புதுசாக. கமெண்ட்ரி தமிழ் செட் பண்ணி ஒரு டைம் பார்க்குறேன். 29 பால். ஓ, பவுண்ட்ரி. நெக்ஸ்ட்டு என்ன பவுண்ட்ரி ஓ, ஸ்மாஷ் பண்ண போகிறோங்க. 99% பவுண்ட்ரி அடிப்பாங்க. ஒரு 6. ஓ, ஸ்டான்ஸ் எனக்கு எவ்வளோ குட்டியாக இருக்குது. சிங்கிள். இந்த மேட்ச் 35 ரன் எடுப்பேன்னு நினைக்கிறேன். 35 ரன்.
வரும். இல்லை ஆஃப் செஞ்சுரியும் இருக்குங்க. நான் ஹேக் யூஸ் பண்ணி வரும் செஞ்சுரியில் எனக்கு 10 படி ஒரே ஹேக்கு லீக்கு டீம் வரைக்கும்லாம் போனேன். ஒரு மேட்சாக வின் பண்ணி 14 ட்ராஃபிஸ் 15 ட்ராஃபிஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். 14 ட்ராஃபிஸ் 15 ட்ராஃபிஸ் இருக்குங்க ஒரு மேட்ச் விட்டு ஜெயிச்சா லீகில். அதை ஹேக் யூஸ் பண்ணி நான் டேபிள் டாப்பில் பிரான்ஸ் 2 இருக்கும். அதில் 285 பாயிண்ட்ஸ் எடுத்து டாப்பில் ஐடி பேண்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு 2 பிளேயர் பேண்ட் ஆனாங்க ஓப்பனர்ஸு. அப்புறம் ஒருத்தனை சமாளிச்சுருந்தேன். இப்போ சூப்பர் செஸ்ட் ஓப்பன் ஆகும். இங்கே ஒரு பிளேயர் ஓப்பன் பண்ணுவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு எப்போத்தாலும் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கேம் 4 டீம் விளாடல, ஒரு டீம் கூட வேறு பிளேயர் கிடச்சிடல. என்ன இப்போ ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வரட்டும், பவுலர் வர மாதிரி இருப்பானா டோ என்ன லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நாய் வந்துடும். கேட்டு பேசுவேன் சாரி, பேர் பூமாவா, ஆனால் பேர் வேறு மாதிரி. டோ கோபுருல்லா சரி. அப்புறம் ஒரே போல் 24 ரன் அடிக்கணுமாங்க. அப்போ வாங்க ஹிட் விக்கெட்டு விளாட்லாம். இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பவர் ரன் தெரியுமா, ரன்ஸை டபுள் பண்ணுறது. 2 பாலுக்கு ரன்ஸை டபுள் பண்ணுவான். இப்போ நீங்கள் 6 அடிக்கிறீங்கன்னா, ஒரு பாலுக்கு 6 அடிக்கிறீங்கன்னா 6 ரன் இல்லை 12 ரன் ப்ளஸ் ஆகும். ஃபஸ்ட்டு டாட்டு வச்சு பழகணும் எல்லா பவுலரும். இப்போ 2 ரன் ட்ரை பண்ணுவோம் வராது. ஐயோ பவுண்ட்ரி எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னொரு பவுண்ட்ரி டபுள் மறந்துடுங்க. இப்போ ஒரு பவுண்ட்ரி 6 மறந்துட்டேன். இப்போ ஒரு சிங்கிளர் ட்ரை பண்ணுவோம். சிங்கிள் பவுண்ட்ரி அடிக்கலாங்க. இந்நேரம் நிறைய ரன் பண்ணிருக்கோம். நானும் பால் வேஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டேன். 6 இந்த பவர் நல்லா இருக்குங்க யூஸ். அவனுக்கு என்ன லன்ச் அப்புறம் இன்னொருத்த ஃபினிஷர்னு ஒருத்தன், அவனும் ஸ்மாஷ் பவரு. அப்புறம் இன்னொருத்தன் லோகேஷனு, அவன் ஒருத்தன் லோகேஷனு. அவன் காமிக்கிற வருவான். இதோட பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. ஆமாம், பேசி தொண்டையெல்லாம் வலிக்குதுங்க. அதுக்காகயாச்சும் ஐயோ ஜஸ்ட்டு கேட்ச்சு தொண்டையெல்லாம் வலிக்குது. அதுக்காகயாச்சும் சேனல்ஸை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி 4 அடிக்க இப்போ அடிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு பால் 4, இன்னொரு 4 அடிக்கலாம் வாங்க. இன்னொரு 4 வருமா இல்லையா? சிங்கிள் 6. இப்போ ஒரு 6 அடித்து மேட்சை முடிச்சு விட்டுருவோம். ஃபினிஷர் எம்மா ஸ்டோனி ஃபினிஷஸ் ஆஃப் ஹிம் ஸ்டாய். இந்த மேட்ச் 39 ரன் அடித்தேன். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோவில் லைக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சரி, அவ்வளோ நாங்கள் இன்றைக்கோட வீடியோ முடிஞ்சு. நான் கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்க்கலாம். ஓகே, பாய் கைஸ்.